எண்ணித் துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அரசு அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயத்தை பார்ப்போம். மும்பரமாக பிரச்சார பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் வருகின்ற 6ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறப் போகின்றது. 7ஆம் தேதி முடிவுகள் வெளிவந்துவிடும். தபால் மூல வாக்களிப்புகள் ஆரம்பித்தாலும் தேர்தல் தொடர்பாக குளறுபடிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். தேர்தல் தொடர்பாக தற்பொழுது உள்ள நிலை என்ன என்று கூறுவீர்கள்? இன்னும் நான் நினைக்கிறேன் இந்த சனிக்கிழமையுடன் முடிந்துவிடும் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரம். NPPயை பொறுத்தவரையில் முற்று முழுதாக இந்த தேர்தலை கைப்பற்றிவிட வேண்டும். இந்த தேர்தல் மூலம் அரசியலை கைப்பற்றிவிட வேண்டும், அதாவது எதிர்த்தரப்பே இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் 2018ஆம் ஆண்டுல இருந்து நிதி நெருக்கடி காரணமாக பிற்போடப்பட்ட தேர்தலை இந்த தங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதாவது அரசு தலைவர் தேர்தலில் பெற்ற வெற்றி, அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி, அதிலிருந்து மக்கள் கொஞ்சம் அங்கால நகர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் இன்னும் ஒரு ஓரிரு வருடங்கள் போனால் இவர்களின் உண்மையின் நிலைமை தெரிந்துவிடும். அப்ப அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக அவசரமாக அதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெருமளவான அதாவது வேட்பாளர்களை நிராகரித்திருக்கிறார்கள். இதை உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். திசாநாயக்கா என்றவர் சட்டத்தரணி, சென்டர் ஃபார் மானிட்டரிங் எலெக்ஷன் வயலன்ஸ் என்று சொல்ற அமைப்பின் தலைவராக இருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது போட்டோ காப்பி இந்த பிரச்சனை அல்லது ஒரிஜினலை சமர்ப்பிக்காதது, அது மட்டுமல்லாது ஐடென்டி கார்டுல உள்ள பிரச்சனை என்று சொல்லி சிறு சிறு காரணங்களுக்காக திருத்துவதற்கு நேரம் கொடுக்காமல் செய்தது ஒரு இப்ப தமிழர் தரப்பு இல்லை, சிங்கள தரப்பு கூட அதனை ஒரு சட்டவிரோதமாகத்தான் பார்க்கிறார்கள் அல்லது வேண்டும் என்று செய்யப்பட்டதாக. உதாரணமாக அவர் ஒன்றை கூறுகிறார் என்னென்றால், பங்களாதேசத்துல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாதவர்களையும் தேர்தலிலிருந்து நிராகரித்திருந்ததான் கசீனா அரசு முந்தி. நல்ல காலம் அவ்வாறு இலங்கை அரசு இப்போது கொண்டு வரவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இப்ப தென்னிலங்கையில் எதிர்த்தரப்பு முற்றாக இல்லாது செய்வதும், வடக்கு கிழக்கை தமிழர்களிடமிருந்து கைப்பற்றுவதும். இப்ப இந்த மாதம் உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் அனர்த்தம், அதாவது இனப்படுகொலை மாதமாக இருக்கின்றது மே மாதம். இந்த மே மாதத்தில் தமிழர்கள் தமது தாயகத்தில் இருக்கின்ற அதாவது எஞ்சி உள்ள அரசியல் பலத்தையும் இழக்கப் போகிறார்களா, தக்க வைக்க போகிறார்களா என்பதை தீர்மானிக்க போகின்ற மாதமாகத்தான் இருக்க போகின்றது. ஏறத்தாழ 8711 இடங்களுக்கு 71,000 பேர் போட்டியிடுகிறார்கள். 28 மாநகர சபை, 36 நகர சபை, 275 பிரதேச சபைகள். இந்த தேர்தல் உண்மையில் இதுதான் அந்த கிராஸ் ரூட் அரசியலை தீர்மானிக்கின்ற தேர்தல். இப்ப நாங்கள் அரசியல்வாதிகள் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொன்னால்,
இதுதான் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகளை கூட்டும். ஏனென்றால் அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுக்கான உதவி திட்டங்கள், சமூக நல திட்டங்கள், வீடமைப்புகள், போக்குவரத்துக்கள் என்று பல விடயங்களில் மக்களுடன் நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்டதுதான் இந்த தேர்தல். அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியாது இதன் முக்கியத்துவத்தை. எனவேதான் சொல்கிறார்கள், உண்மையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமானது ஒன்று. ஆனால் என்பிபியை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தற்போது இருக்கின்ற தமிழ் மக்களுக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை மையமாக வைத்தும் போலியான வாக்குறுதிகளை வழங்கியும் ஏதோ ஒரு வகையில் ஒட்டுமொத்தமாக இதை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அந்த சமூகத்தினுடைய அபிவிருத்தி, இவை எல்லாமே இந்த உள்ளூராட்சி தேர்தலூடாக தெரிவு செய்யப்படுபவர் இந்த விடயங்களை கையில் எடுத்து நகர்த்துவதற்காகத்தான் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது அந்த மக்கள், அந்த உங்களுடைய உள்ளூரில் இருக்கின்ற அந்த மக்களை வழிநடத்துவதற்கு சரியானவர்களை தெரிவு செய்து அவ்வாறு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் தேர்தல் என்று வந்தால் விதிகள் மீறுவது, சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடுவார்கள். கிட்டத்தட்ட இதுதான முதல் தடவையாக உள்ளூராட்சி தேர்தல் என்று வரும்பொழுது இவ்வளவு நிறைய முறைப்பாடுகள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட 36 பேர் போட்டியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பல இடங்களில் வேட்பாளர்களுக்கு இடையிலான மோதல்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தற்போதைய அரசை பொறுத்தவரையில் முற்று முழுதாக எதிர்கட்சிகளை ஓரங்கட்டுவது, அதை இல்லாது செய்வது என்பதில் தெளிவாக இருக்கின்றது. அதே போல தமிழர் தரப்பு அப்ப இதற்குள் ஒரு சர்வைவல் பிளான் என்று சொல்றது, இதற்குள் தப்பி பிழைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் நீங்கள் இந்த தேர்தலில் இடம்பெறுகின்ற வன்முறைகளை பார்க்கலாம். மெல்ல மெல்ல உதாரணமாக இப்ப என்னென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்காவின் பிரதம பாதுகாவலரையே அகற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீண்ட காலமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கான பாதுகாப்பாக இருந்த அதிகாரி நீக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல இப்ப மொட்டுவ கட்சியின் பொதுச் செயலாளர் ஒன்றை கூறுகிறார். ஏனென்றால் இந்த அரசு கடந்த அரசுகளையும் மஹிந்த ராஜபக்சாக்களையும் குற்றம் சுமத்தித்தான் ஆட்சிக்கு வந்திருந்தது. அவர் இப்போது ஒன்றை கேட்கிறார், அதனை நிரூபிக்க சொல்லி. நீங்கள் அதனை இந்த மக்களுக்கு அதனை சொல்லித்தான் நீங்கள் வந்தீர்கள், அதன் பிற்பாடு எதனையும் நீங்கள் செய்யவில்லை, எனவே அதனை நிரூபியுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த தேர்தலின் பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என்று சொல்லி. அன்று நான் தாயகத்திடம் கதைத்த போது அவர்கள் அங்கிருந்தவர்கள் கூறினார்கள், இந்த அரசில தாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை, விலைகள், பொருட்களின் விலைகள் இன்னும் அதிகரித்து கொண்டு செல்கிறதே தவிர குறைந்த பாடில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப ஒன்று தெரிகிறது, இந்த அரசு மாயை மூலம் ஏமாற்றி இருக்கிறது, மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்றது மெல்ல மெல்ல தெரிகின்றது. அப்ப ஆனாலும் இந்த தாங்கள் ஏமாற்றுவதை மக்கள் அறிவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்திவிட வேண்டும் என்பதில் தான் கடந்த 7 வருடமாக நடத்த முடியாது இருந்த தேர்தலை, பணம் இல்லை என்று பிற்போடப்பட்ட தேர்தலை தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி தீராத நிலையிலும் அரசு வேகமாக நடத்தி இருக்கின்றது. அப்ப இதை அவர்கள் செய்வதற்குரிய காரணம் தாங்கள் ஒட்டுமொத்த பலமாக, அதாவது மேதின பேரணியிலும் கூட அவர்கள் கூறுகிறார்கள், எதிர்கட்சிகள் அற்ற ஒரு என்பிபி அரசு என்ற ஒரு தொனியில் தான் அந்த மேதின பேரணியையே நடத்தி இருந்தார்கள் என்னும் போது இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதிலும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்க போகிறது. தேர்தல் ஒரு பரபரப்பாக இருக்கின்ற நேரத்தில் இந்த வாக்கெடுப்பு நிலையத்துக்கு செல்வதும் கூட ஒரு குளறுபடி ஏற்பட்டிருப்பது போல் தெரிகிறது. அது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு கூட சிலரைத்தான் அனுமதிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதுவும் என்னென்று சொல்வது, இந்த அரசின் ஒரு கட்டுப்பாடாகத்தான் இருக்கின்றது. எல்லா விதத்திலும்
அவர்களை பொறுத்தவரையில் அதாவது அண்மையில் அதாவது தென்னிலங்கையில் ஒருவர் கூறியது போல 151 பெரும்பான்மை தங்களிடம் இருக்கின்றது என்பதால் அவர்கள் தாங்கள் வைத்ததே சட்டம் என்ற ஒரு நிலையை மெல்ல மெல்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி குறை கூறுகிறீர்கள். காணிகள் கூட இப்பொழுது விடுவிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். சில காணிகளையும் விடுவித்து விட்டார்கள் என்றே கூறுகிறார்கள். அதை பற்றி என்ன அறிந்தீர்கள்? காணிகள் விடுவிப்பது என்பது தேர்தலுக்காக மேற்கொள்ளப்படுவது. மற்றது ஒன்று, காணிகள் விடுவிப்பதை நாங்கள் கொண்டாட முடியாது. ஏனென்றால் சட்டவிரோதமாக எங்களிடமிருந்து கைப்பற்றிய காணிகள், அவ்வளவுதான். காணிகள் விடுவிப்பது ஒரு தீர்வு அல்ல. இது போரினால் வந்த பக்க விளைவுகள். காணிகளை நீங்கள் சட்டவிரோதமாக கைப்பற்றி வைத்தீர்கள். உண்மையே குற்றவாளிகள் அவர்கள். ஒரு குற்றவாளிகளை மாலை போட்டு கொண்டாடுவது தமிழினம் உண்மையில் அதை கைவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் அதற்கான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் அந்த காணி உரிமையாளர்களுக்கு. இப்போது நீங்கள் கூறியது போலதான் காணிகளை விடுவிக்கிறார்கள், வீதிகளை திறக்கிறார்கள், வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். எல்லாம் மாயை என்பது ஒரு தெளிவானது ஒன்று. இந்த எல்லாம் முழுதாக இந்த தேர்தலை எப்பாடுபட்டாவது வென்றுவிட வேண்டும். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வெற்றி பெற்றால் அதனை தாங்கள் இப்போது இந்த அரசு பதவியேற்ற பின்னர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இதையும் நிறைவேற்றவில்லை என்ற தங்களுடைய அந்த வெற்றிடத்தை வடக்கு கிழக்கை நாங்கள் இலங்கையுடன் இணைத்து விட்டோம், ஒரு இலங்கையாக மாற்றி விட்டோம் என்ற கோஷத்துக்காக அவர்கள் இப்போது காத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதே நேரத்தில் இப்ப அந்த நாட்டில் இலங்கை தீவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த நாட்டை முன்னேற்றலாம், வளர்ச்சி பாதையில் கொண்டு போகலாம் என்று அனுரகுமார திசாநாயக்கா கூறுகின்றார். தான் உறுதியாக அவ்வாறான ஒரு சுதந்திரமான எல்லோரும் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவேன் என்று கூறுகிறார். நான் ஒன்றை அவதானிக்கிறேன். அதாவது இந்த ஆங்கிலத்தை சொல்வார்கள், மேக்கிங் த ரைட் நாய்ஸஸ் என்று சொல்வார்கள் இல்லையா? சுட்டிக்காட்டுகின்ற விடயங்கள் எல்லாம் தமிழ் மக்களுடைய இதயங்களை நெஞ்சங்களை தொடுகின்ற அந்த விடயங்கள், இவற்றை கூறுவதனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். இதுவும் ஒரு ஏமாற்று வித்தி என்று சொல்லுகிறீர்களா, அல்ல உண்மையாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது போல் பேசுகிறார்களா? என்ன, எனக்கு புரியவில்லை. நல்லிணக்கத்துக்கான எந்த திட்டமும் இல்லை. இது ஏமாற்றுகிற திட்டம். அதிலும் இதுவரை இருந்த அரசுகளை விட மிக மோசமான இனவாத சிந்தனை கொண்ட ஒரு ஏமாற்றும் கூட்டமாகத்தான் இதனை பார்க்கலாம். அவர்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லவில்லை. அவர்களிடம் தீர்வு இல்லை, எனவேதான் ஒரே இலங்கையர்கள் என்று கூறுகிறார்கள். தீர்வு என்பது இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. ஆனால் ஒரே இலங்கையர் என்று கூறினாலும் சிங்கள பௌத்த நாடு என்பதில் அவர்கள் பின்னிக்க போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கவே அண்மையில் கூறியிருந்தார் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில், கத்தோலிக்க திருச்சபை எங்களை தண்டிக்க முடியாது, இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று. தற்போது மொட்டுவ கட்சி ஒன்றை கூறுகிறது, நாங்கள் 2009ஆம் ஆண்டு தலதா வழிபாட்டை ஆரம்பித்து போது இவர்கள் சிறுவங்களையும் மரங்களையும் கும்பிடுகிறார்கள் என்று தங்களை கேலி செய்த அரசு இப்போது இந்த தலதா வழிபாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறது என்று கூறியிருந்தார்கள். எல்லாம் அரசியலாகத்தான் இருக்கிறது. சிங்கள மக்களையும் ஏமாற்றுகிறார்கள், தமிழர்களையும் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், தமிழர்களை ஏமாற்றுவதில் சிங்களவர்கள் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். அதனால்தான் சஜித் பிரேமதாச இந்த அரசாங்கம் போலியான வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் என்று கூறுவது இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயத்தை ஒட்டித்தான் இருக்கின்றதா? உண்மைதான். இப்போது காரியவாசம் அவர் மொட்டுவ கட்சியின் பொதுச் செயலாளர். அவர் கூறியிருக்கிறார், கடந்த கால அரசுகளை குற்றம் சுமத்தி வந்தீர்கள், ராஜபக்சாக்களை குற்றம் சுமத்தினீர்கள், நிரூபியுங்கள், உறுதிப்படுத்துங்கள், மக்களுக்கு முன்னால உறுதிப்படுத்துங்கள் என்று. இப்போது சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறுகிறார், இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு என்ன நடக்கும் என்று சொன்னால் விலைவாசி அதிகரிக்கும், அதை விட எலக்ட்ரிசிட்டி பில் அதிகரிக்கும் என்றுதான் கூறியிருக்கிறார். அப்ப இதுவரை காலமும் இப்ப அங்குள்ள மக்களிட கதைத்து பார்க்கலாம். மக்களிட கருத்தின் அடிப்படையில் கூட விலைவாசிகள் அதிகரித்திருக்கிறது தவிர குறைந்த பாடில்லை. இப்போது தொழிற்சங்க போராட்டங்கள், அதற்கு அனுரகுமார திசாநாயக்க என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஒரு சிறிய விடயங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள்? சம்பள பிரச்சனை அவர்களுக்கு அது சிறிய விடயமாக அவருக்கு தெரிகிறது, ஆனால் அந்த மக்களுக்கு அது சிறிய பிரச்சனை அல்ல என்பது தெளிவானது. சரி, தமிழ் மக்களை வருகிறேன். தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பதே இல்லை அவர்களிடம் என்று சொல்லிவிட்டார். தீர்வு இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரே இலங்கையர் என்னும் போது ஏன் தீர்வு வேண்டும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அடுத்தது, வடக்கு கிழக்கையும் கைப்பற்றி விட்டால் அரசியல் ரீதியாக இந்த அனைத்துலக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்திலும் மனித உரிமைகள் சபையிலும் இலங்கை தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று இந்த அரசு நம்புகின்றது. எனவேதான் ஒட்டுமொத்தமாக
இந்த அரசு தமிழ் மக்களின் அதாவது இறுதி மணி அடிப்பு, இறுதி ஆணி என்று சொல்வது, அதே போல இறுதியான ஒரு முயற்சியாக இந்த அரசு அதனை செய்கிறது. அது சிங்கள மக்களுக்கும் இந்த அரசு தான் ஏதோ ஒன்று செய்ததாக காட்டுவதற்கு உதவும். தெற்கிலங்கையில் உள்ள சிங்கள அரசியல்வாதிகளை தொடர்பாக கூறும்பொழுது சஜித் பிரேமதாச, இனி நாமல் ராஜபக்ஷ, இவர்கள் நாமல் ராஜபக்ஷ என்ன காரணம் என்று தெரியும். ஆனால் இவர்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஜேவிபி கட்சியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அழுத்தத்தை பிரயோகிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தெற்கிலங்கையில் இருக்கின்ற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு தொடர்பாக நிலைப்பாட்டை வெளிப்படுத்த சொல்லி இருக்கிறார்கள். என்ன இதனுடைய நிலைமை என்ன? உண்மைதான். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் ஆரம்பமாக போகிறது, அல்லது இந்தியா பாகிஸ்தானை அழிக்க போகிறது என்றெல்லாம் கதைகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கை ஒரு தன்னை சுதாகரித்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கை ஒன்றை கூறுகிறது. இலங்கையின் தென்னிலங்கையில் வரும் பத்திரிகைகளின் பத்தி எழுத்துகளில் ஒப்பீனியன் கோலத்தை நீங்கள் பார்த்தீர்கள், அவர்கள் கூறுகிறார்கள் சிந்து நதியை இந்தியா தடை செய்ததை இலங்கை ஒரு உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்தியா இதனை ஒரு பிளாக்மெயிலாக தனது நடவடிக்கைகளை பயன்படுத்துகிறது துருப்புச்சீட்டாக. அதாவது இலங்கை இந்தியாவுடன் பல 6 உடன்பாடுகளை மேற்கொண்டிருந்தது அண்மையில் மோடி வந்த போது. அதில் எரிசக்தி திட்டம், எரிகுழாய்களின் ஊடாக எரிபொருள் விநியோகம் என்ற பல இருக்கின்றன. ஆனால் அதை இந்தியா வருங்காலத்தில் இலங்கைக்கு எதிரான ஒரு பொறியாக பயன்படுத்தலாம் என்ற தொனியில் எல்லா ஊடகங்களும் எழுதியிருக்கின்றன. அதே போல சீனாவின் கடன் பொறி, இப்ப சீனாவின் கடன் பொறி என்று கூறுவது இவ்வாறு ஒரு பிரச்சனையாக மாறியதோ அதே போல இது இந்தியாவின் பொறிக்கில் இலங்கை சிக்கக்கூடாது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னொன்றை கூறுகிறது அந்த பத்திரிகை என்று சொன்னால், இலங்கை ஒருபோதும் இந்தியாவை நம்பியது கிடையாது. எனவேதான் 1947 ஆண்டு கூட அது இந்தியாவை விடுத்து பிரித்தானியாவுடன் தான் பாதுகாப்பு உடன்பாடை மேற்கொள்ள ஆர்வமாக இருந்தது என்று கூறியிருக்கிறது. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நாமல் ராஜபக்ஷ நீங்கள் கேட்டது போல கூறியிருக்கிறார், இலங்கை தனது நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும், எந்த தரப்புடன் நிற்கிறார்கள், பாகிஸ்தானுடனா இலங்கையில் இந்தியாவுடனா என்ற ஒரு நிலை. அதைத்தான் ஹர்சாடி சில்வாவும் கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுடன் தான் நிற்பதாக கூறியிருந்தார். ஆனால் வெளிவிவகார அமைச்சகம் திடீரென கூறியிருந்தது, இல்லை நாங்கள் நடுநிலைமையாகத்தான் நிற்க போகிறோம் என்று கூறியிருந்தது. அப்ப அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவுடன் நிற்க போகிறார் என்று இந்தியாவுடன் நாங்கள் நிற்போம் என்று கூறியதற்குரிய காரணத்தை அவர்கள் தேடும் போது கூறினார்கள் என்னென்றால், புதிதாக மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு உடன்பாட்டின் அடிப்படையில் இலங்கை இந்தியாவின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும், அதனால் தான் அவ்வாறு கூறினாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. எனவேதான் வெளிவிவகார அமைச்சகம் கூறியிருந்தது, இல்லை நாங்கள் நடுநிலைமையாக நிற்க போகிறோம் என்று கூறியிருக்கின்றது. இது இலங்கைக்கும் ஒரு ஆபத்து, அதனால் இந்தியாவுக்கும் ஒரு ஆபத்தை கூறுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப இந்தியா சிந்து நதியை தடை செய்திருக்கிறது. அதே போல திபெத்தில் இருந்து பெருமளவான நதிகள் இந்தியாவுக்கு நீர் வழங்கும் நதிகளை சீனா தான் கட்டுப்படுத்தி இருந்தது. சீனா அதனை தடுக்குமாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த போட்டரை ஒரு வெப்பனாக, ஆயுதமாக எல்லா நாடுகளும் பயன்படுத்தலாம். இந்தியாவின் இந்த முறைமை தவறானது என்றுதான் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தகத்தை இதுவரை காலமும் எல்லோரும் யோசித்தார்கள். இந்தியா கிட்டத்தட்ட $445 மில்லியன் தான் ஏற்றுமதி செய்கின்றது என்று சொல்லி. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது அல் ஜசீரா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது உண்மையில்லை. இந்தியா பாகிஸ்தானுக்கு $10 பில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. வெவ்வேறு, அதாவது பினாமிகளின் பேரில் என்றால் கொழும்பு துறைமுகம் ஊடாக, துபாய் துறைமுகம் ஊடாக, சிங்கப்பூர் துறைமுகம் ஊடாக தனது பொருட்களை அனுப்பி அங்கிருந்து லேபல்களை மாற்றி அனுப்புகின்றது. அப்ப ஒட்டுமொத்தமாக அதன் தொகை $10 பில்லியன். ஆனால் பாகிஸ்தான் அதனை மணந்து பிடித்து விட்டது. பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது, இந்தியாவின் பொருட்கள் அல்லது இந்தியா மூன்றாம் தரப்பு நாடுகள், இந்தியா அனுப்பும் மூன்றாம் தரப்பு நாடுகளையும் தடை செய்வோம் என்று கூறியிருக்கிறது. அப்ப அது இலங்கையையும் பாதிக்கும். ஏனென்று சொன்னால், இலங்கையின் துறைமுகத்தின் ஊடாக இந்த பொருட்கள் அனுப்பப்படுது என்றால் இலங்கைக்கும் ஒரு வருமானம் ஈட்டும் தொழிலாகத்தான் இருக்கின்றது. அப்ப ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலை இலங்கைக்கு எந்த ஒரு விதத்தில் அரசியல் ரீதியாகவும் பார்த்தாலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் பார்த்தாலும் சரி, சாதகமானதாக இல்லை.
இப்ப நீங்க உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த பொழுது இன்னொரு விடயத்தை உங்களுடைய உறவுகள் சுட்டிக்காட்டினார். அதாவது வட்டுக்கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று, வல்வெட்டித்துறையை கைப்பற்ற வேண்டும் என்று. ஏற்கனவே ஜேவிபியினர் தான் வடக்கு கிழக்கை பிரித்தார்கள். 13வது திருத்தச் சட்டத்தை குழப்புவதற்காக அவ்வாறான ஒரு செயல்பாடு. ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், எப்பொழுதோ இந்த இவர்களுடைய திட்டம் ஆரம்பித்தது, இப்பொழுது மெதுவாக கனிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது தமிழர்களுடைய வேணவா தாயகம், தேசியம், தன்னாட்சி எங்கே அந்த விடயங்கள் எல்லாம் அதிகமாக பேசப்பட்டதோ, வல்வெட்டித்துறையில் தேசிய தலைவர் தொடர்பாகவும், இனி வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், இவற்றையெல்லாம் கைப்பற்றி விட்டால், ஆரம்பத்தில் கூறியது போல் தமிழர்கள் எல்லோருமே அவை எல்லாவற்றையுமே மறந்து விட்டார்கள், எங்களோடு பயணிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று இது அடித்து கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அவர்கள் இதை பார்க்கிறார்களா? உண்மைதான். ஏவிபியை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு எதிராக அது அன்று தொடக்கம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்தியாவின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாகி விடக்கூடாது என்பதில் ஏவிபி தெளிவாகவே இருந்தது. இந்திய இராணுவத்தால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைத்துவிடுமே என்பதற்காகத்தான் ஏவிபி இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவதற்காக தனது 60,000 பேரை இழந்தது. அதே போல வடக்கு கிழக்கை 2006ஆம் ஆண்டு பிரித்திருந்தது. அதாவது இப்போ நீங்கள் கூறியது போல வட்டுக்கோட்டை என்பது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பதற்கு ஒரு பெயர் போன இடம். அதை கைப்பற்றி விட்டால் வட்டுக்கோட்டையே சிங்கள தேசத்திடம் இருக்கும் போது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ன மாதிரி இருக்கும் என்ற ஒரு என்னென்று சொல்றது, ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம். இல்லை எவ்வாறு அவர் பரப்புரை செய்வார்கள். அதற்காக அடுத்ததாக வல்வெட்டித்துறை என்பது தேசிய தலைவரின் இடம். அதாவது தேசிய தலைவரின் இடத்தையே கைப்பற்றி விட்டோம் நாங்கள் என்றது தென்னிலங்கையில் அவர்களுக்கு ஒரு இப்போதைக்கு தாங்கள் தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஆனால் இதற்கு எங்கள் தரப்பிலும் பலர் உதவுகிறார்கள் என்பது வேதனையானதொன்று. தமிழர் தரப்பிலும் இந்த ஏவிபி இந்த நாடகங்களை அறிந்தும் அறியாதது போல அவர்கள் செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், அண்மையிலும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். இது தொடர்பாக பேசும்போது தமிழ் மக்களிடம் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு தேர்தல் முடிந்த பிற்பாடு அவர்கள் தங்கள் வேலையை பார்க்க போய்விடுவார்கள். அடுத்த தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முதல் தான் கூட்டத்தையே போடுவார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இயங்காததும் மற்றவர்களை குற்றம் சுமத்துவதும் தான் ஒரு பிரச்சனை. மற்றவர்களை குற்றம் சுமத்துவதை விடுத்துவிட்டு நாங்கள் எங்களுக்குரிய பணிகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் மக்களும் நின்றிருப்பார்கள். மக்களை குறை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு அடிபட்டு முடியட்டும் என்றுதான் மக்கள் பேசாமல் இருக்கிறார்கள். அன்றைக்கு நேற்று ஒருவர் கனடாவில் இருந்து பேசும்போது கூறினார், இங்கிருந்து போய் மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கட்சியை சேர்ந்தவர் அங்கு போட்டியிட தமிழாக்களை ஒரு தகாத வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. அப்ப அவர் ஒரு அதிபர் என்று கூறுகிறார். அதிபரிடம் எத்தனையோ பிள்ளைகள் படித்திருப்பார்கள், எத்தனையோ பேர். அப்ப அவர்கள் எல்லாம் என்னென்று இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று வேதனையோட கூறியிருந்தார். அப்ப என்னென்று சொன்னால் அரசியல் வாக்களிப்பார் மட்டுமில்லை அரசர்களே, எவ்வாறு அவர்களை வழி நடத்தியிருப்பார்கள். மாணவர்களின் ஒரு சரியான வழியை காட்டுவதற்கு தானே கல்வியை ஊட்டுவீர்கள். செயல்படுபவர்கள் என்னென்று அந்த மாணவர்களை வழி நடத்தியிருப்பார் என்ற ஒரு கேள்வியும் பெறுகின்றது இல்லையா? உண்மைதான். இவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்குள்ளேயே அடிபடுவது, தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுக்குள்ளேயே அடிபடுவதுதான் சிங்கள தரப்புக்கு ஒரு தற்போதைய நிலையில் ஒரு அனுகூலமாக இருக்கின்றது. சிங்கள தரப்பு பல வியூகங்களை வகுத்திருந்தது. ஒன்று, தேர்தல் விண்ணப்பங்களில் பார்த்து நிராகரித்திருந்தது யார். அடுத்தது, அந்த தேர்தலில் மோதுபவர்களைத்தான் களமிறக்கி இருக்கின்றது. தமிழர்களுக்கிடையிலேயே மோதுபவர்களைத்தான் களமிறக்கி இருக்கின்றது. அப்ப இந்த குட்டையை குழப்பி விட்டு மீனை பிடிப்பது என்பது போல ஏவிபி இதில் வெல்ல போகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், களங்கள் அடிக்கடி கைமாறும். இப்ப நீங்கள் ஸ்டாலின்கிராட் தாக்குதலை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 14 மணித்தியாலத்துக்கு 2 தரப்புடனும் 6 தரம் கைமாறி இருந்தது. அதே போலதான் இதுகளும் கைமாறும். ஆனால் நாங்கள் மீண்டும் இதிலிருந்து எழ வேண்டும். நான் இப்ப நீ கூறியது போல மே மாதம் நாங்கள் ஒரு இன அழிப்புக்குள்ளாகின மாதம். இந்த மாதத்தில் நடக்க போகின்ற இந்த தேர்தல் அதுவும் அடிமட்ட அரசியலை தீர்மானிக்க போகின்ற தேர்தல். அதில் நாங்கள் வெற்றி தோல்வி அடைவோமோ என்பதை இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.
அதிலிருந்து எவ்வாறு மீளப் போகிறோம் என்பதை இனியாவது நாங்கள் ஒருங்கிணைந்து தீர்மானிக்க வேண்டும். நிச்சயமாக சவாலான நேரம். இதை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் தொடர்ந்தும் வருங்காலங்களில் வருந்துபவர்கள் தமிழர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை இப்பொழுது சுட்டிக்காட்டீர்கள். அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு தேசிய தலைவருடைய பகுதியை கைப்பற்றினாலே தெற்கிலங்கையில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கார்கள் இவ்வளவு பேர் இருந்து இவ்வளவு பேரை அழித்தார்கள் கொண்டார்கள் என்று சொன்னாலும் நாங்கள் அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வென்று இப்பொழுது ஒரு இனத்து மக்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று அவர் பறைசாத்துவதற்கான இது எப்படி பார்க்கப்படும் என்றால் அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதாவது தேர்தல் வரும்பொழுது இன்னும் ஒரு 5 ஆண்டுகளாவது 10 ஆண்டுகள் அவர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து. ஆனால் தெற்கிலும் அங்காங்கே வடக்கிலும் கூட அங்காங்கே இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக பேசுகிறார்கள். இப்ப அரசியல்வாதிகளும் சரி, இப்ப ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர்களும் கூட அவர்களும் கூட இப்படி கூறுகிறார்கள். ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள்? இயலாமையின் ஒரு வெளிப்பாடு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லது என்ன காரணம்? அரசியல் தீர்வு தொடர்பாக கூறுபவர்களுக்கும் அந்த அரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் தான் இருக்கிறது என்றால் அவர்கள் ஒரே இலங்கையர்கள் என்று கூறுகிறார்கள். இங்கு அரசியல் பிரச்சனை இல்லை என்று கூறுகிறார்கள். ஜேவிபி முதல் வந்த போதே கூறியிருந்தோம் ஒன்றை, அதாவது ஊரில் முதல் ஒரு கதை கூறுவார்கள், அரிசி நெல்லு கொடுத்தவனும் உமி கொடுத்தவனும் மாதிரி. அதாவது முன்னைய அரசுகள் இத பிரச்சனை இருக்கு என்பதையாவது ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தற்போதைய அரசு அதுவும் இல்லை என்று கூறிவிட்டது. ஆனால் அதனையும் சில தமிழர்கள் வெற்றி விழாவாக கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கின்றது. இப்ப அரசியல் தீர்வு தொடர்பாக இவர்கள் பேசினாலும் அதற்கான தமிழர், நீங்கள் கூறியது போல தமிழர் தரப்பு சிலர் அரசியல் தீர்வு தொடர்பாக கூறினாலும் இதில் கேட்க வேண்டிய கேள்வி, எந்த அரசியல் தீர்வு தொடர்பாக நீங்கள் பேசுகிறீர்கள், அதற்கு என்ன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்ப எந்த அரசியல் தீர்வு தொடர்பாக நீங்கள் பேசுகிறீர்கள், எதற்காக என்ன நடவடிக்கைகளை. சரி, இப்போது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றிய குழு வந்திருக்கிறது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நான் எங்கேயாவது தமிழ் கட்சிகளோ அல்லது இங்க புலம்பெயர் தமிழ் அமைப்புகளோ ஏதாவது ஒரு கோஷம் போட்டதை நான் பார்க்கவில்லை. சரி, இந்த இந்தியாவே நீங்கள் பார்க்கலாம், பாகிஸ்தானுடனான சமருக்கு நீரை நிறுத்துகின்றது. ஏன்? ஒன்றை பாகிஸ்தான் செய்தது. நீங்கள் இலங்கைக்கு ஜிஎஸ்பி நிறுத்தமே முடியாது. இந்தியா குடிக்கிற தண்ணீரை இந்தியாவால், அதாவது உலகிலேயே மிகச்சிறப்பு பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்ற இந்தியாவால் நீரை நிறுத்த முடியும் என்றால், இஸ்ரேலினால் உணவையும் மருந்தையும் நிறுத்த முடியும் என்று சொன்னால், உங்களால் இந்த இலங்கை சிங்கள மக்கள் தொடர்ந்து இன அழிப்பை செய்வதற்கு சிங்கள மக்களுக்கு உதவி செய்கின்ற இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை ஏன் நிறுத்த முடியாது? சரி, இந்த அரசியல் தீர்வு அடைவதற்கான பாதைகளையாவது இவர்கள் கண்டறிந்தார்களா? இந்த பாதைகளால் போக வேண்டும் என்பதையாவது கண்டறிந்தார்களா? நாடாளுமன்றத்தில் போய் பேசுவதும் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசுவதும் மட்டும் இருந்து விட்டால் எவ்வாறு அரசியல் தீர்வை எவ்வாறு பெறுவது என்றால், தரப்பு எவ்வாறு ஏமாற்றுகிறதோ அதே போல இந்த அரசியல்வாதிகள் அமைப்புகள் எல்லாம் ஏமாற்றுகிறார்கள். அதைத்தான் நான் அண்மையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலும் கூறினேன். நாங்கள் 1 வருடம் 2 வருடம் ஒருவரை குற்றம் சுமத்தலாம், 3 வருடம் குற்றம் சுமத்தலாம். 10 வருடமாக நாங்கள் குற்றம் சுமத்தி கொண்டிருந்தால் அது எங்கள் தான் பிரச்சனை. நாங்கள் இதற்காக ஒரு மாற்று வழியை தேடவில்லை என்பதை. இப்ப நீங்கள் ஜிஎஸ்பி வரிச்சலுகை தொடர்பாக கூறும்பொழுது, எப்பொழுதெல்லாம் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை வரும் பொழுது உடனடியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எல்லாத்தையும் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இதுவரையில் அந்த மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இப்படியான விடயங்களை பேசும் பொழுது உடனடியாக அது தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றோம், பகுப்பாய்வு செய்ய போன்றோம், நீக்க போன்றோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் கூட அவர்களுக்கு உண்மையான நிலைப்பாடு தெரியத்தானே வேணும் அரசர்களே. அங்க இலங்கை தீவில் 2009ஆம் ஆண்டு இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது 1,40,000க்கு மேற்பட்ட மக்களை கொன்ற பொழுது அந்த விடயங்கள் யாவுமே அவர்களுக்கு தெளிவாக தெரியும். தொடர்ச்சியாக அந்த நாட்டில் எந்த ஒரு நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு அரசியல் தீவு தொடர்பாக பேசுவதற்கான உண்மையான முயற்சி எடுக்கப்படவில்லை. போலியான தான் இதுவரையில் ஏமாற்றுகின்ற ஒரு வித்தியாகத்தான் பார்க்கப்பட்டது. இதை ஏன் இந்த ஐரோப்பிய ஒன்றியமே வலியுறுத்த முடியாமல் இருக்கின்றார்கள்? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு என்ன அவசரம் இருக்கின்றது எங்களுக்காக இதை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி? நாங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுத்தோமா?
சரி, எங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டும், தமிழர்களுக்கு போனால் பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் எதுவும் கேட்பார்கள் இல்லை. நாங்கள் எதுவும் கேட்டோமா? மகஜர்களை எழுதி கொடுத்தோமா? ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக போராடினோமா? அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தலில் நாங்கள் எங்கள் எதிர்ப்புகளை காட்டினோமா? ஒன்றுமில்லை. அவங்கள் இலங்கையை இப்ப போன குழு வந்து வெளிவார அமைச்சகத்தை சந்தித்திருக்கின்றது, பாராட்டி இருக்கிறார்கள். இலங்கையின் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எல்லாம் பாராட்டி இருக்கிறார்கள். நாளைக்கு வடக்கு கிழக்கையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜேவிபி வென்று விட்டால் அதனையும் அவர்கள் ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்வார்கள். எங்கு லாபம் இருக்கிறதோ அங்குதான் இந்த மேற்குலகம் நிற்கும். இப்ப தமிழ் மக்களால் அவர்களுக்கு ஏதும் ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் தான் எங்கள் விடயத்தில் கரிசனை செலுத்துவார்கள், எங்கள் தொடர்பாக பேசுவார்கள். இது அவங்களாக தங்கள நலன்களுக்காக கொண்டு வருவதை நாங்கள் எங்களுக்காக நாங்கள் செய்து விட்டோம் என்று தலைப்புச் செய்திகளாய் போட்டுவிட்டு நாங்கள் பாட்டி கொண்டாடி விட்டு இருப்பதால் எதுவும் நடக்க வரப்போவதில்லை. இப்ப நாங்கள் போன முறையில் இருந்து கூட கதைத்திருந்தோம், இந்த ஜிஎஸ்பி வரி சலுகை ஒரு மனித உரிமைகள் மேம்பாடு, நல்லாட்சி தொடர்பான சரத்துக்களின் அடிப்படையில் வழங்கப்படுவது. இலங்கை வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் இலங்கையின் 2வது பெரிய ஏற்றுமதியாளர் ஐரோப்பிய ஒன்றியம். அப்ப கிட்டத்தட்ட 27 நாடுகள். அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த வரி சலுகையை நிறுத்தப்படுமாக இருந்தால் இலங்கை ஏதாவது ஒன்றுக்கு பணிந்து வரும். இப்ப இந்தியா தண்ணி நிறுத்த முடியும் என்றால் தண்ணியை அவன் நிறுத்துறான். உங்களால அந்த அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாமல் இருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் நிறைய பேர் இருக்கிறார். ஸ்ட்ராங்கான இறுக்கமான அழுத்தத்தை ஏன் பிரயோகிக்க முடியாமல் இருக்கிறது? அவங்க கோவிச்சிடுவாங்க, அவைகளுக்கு பிரச்சனை வந்துடும். அவைகள் கூப்பிடுற பாட்டியல்ல வந்து போட்டோ எடுக்க மாட்டாங்க, படம் போட இயலாது. நாங்கள் சும்மா தானே நடத்துறோம். நீங்கள் எல்லாம் அவங்கள இன்று வரையிலும் நீங்கள் மன்னிக்க, நான் நீங்கள் என்று சொல்றேன், இன்று வரையிலும் இனியும் இந்த மக்கள் இந்த அமைப்புகளை நம்புறாங்களா? கனடாவிலிருந்து அழைத்து கோரினார். கனடாவிலும் வானொலியில் காணொலியில் போவதற்கு பயப்படுகிறார்கள். அதே போலத்தான் மற்ற நாடுகளிலும் என்று கூறுகிறார்கள். அப்பொழுதுதான் நானும் சிந்தித்து பார்த்தேன், ஓஹோ, எல்லா இடமும் ஒரே ட்ரெண்டில் போய் கொண்டிருக்கின்றது தெரிகின்ற என்றால் மக்களுடைய கேள்விகளுக்கு இவர்களால் பதில் அளிக்க முடியாது என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்று கூறினார். அவர்கள் செய்கிற ஒரே ஒரு பணிதான், அமைச்சர்மார்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து அவர்களுக்கு பொங்கல் வைத்து மாலை கட்டி தலப்பா கட்டி பட்டாடை உடுத்தி அனுப்பி விடுவது, அவர்களுடன் படம் எடுப்பது, சமூக வலைத்தளங்கள் போடுவது. பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்கள். நாளைக்கு உங்கள் சந்ததி கூட உங்களை மதிக்காது, உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை மதிக்காது. நீங்கள் என்ன இப்ப அவங்க இங்கത്തെ ட்ரெண்ட்ல வாழ்றவங்க அவங்க நாளை கேட்பாங்க, நீ என்ன செய்த என்று நாளை கேட்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். இப்ப நாங்கள் இது ஜிஎஸ்பி வரி சலுகை தொடர்பாக போன தடவைகள் கூட கதைத்திருந்தோம். இது தொடர்பாக சரி, ஏன் நாங்களும் இந்த செய்திகளை தேடி அறிந்துதானே கொண்டு வந்து கதைக்கிறோம். நீங்கள் அமைப்புகள் நடத்துற நீங்கள் ஒரு விடியால ஒளிந்து ஒரு 4 பத்திரிகை கூட உங்களால வாசிக்க முடியாதா? என்ன நடக்கிறன்றதே சொல்ல முடியாதா? இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றதை சொல்ல முடியாது. இப்ப நீங்க கூறினீர்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசுகிறார்கள் என்று, அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்தீர்கள்? இந்த ஜிஎஸ்பி இதெல்லாம் ஒரு நடவடிக்கை. அப்ப இதுகளை ஒன்றையும் செய்ய முடியாது என்று விட்டால் இலங்கையை அபிவிருத்தி செய்யணும் என்று சொன்னால் அனலகுமர திசாநாயக்காவுக்கும் இந்த அமைப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? உண்மைதான். அப்ப மக்கள் அங்கு வாக்களித்தாலும் இங்கு வாக்களித்தாலும் ஒன்றென்று எண்ணுவதிலும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. நாங்கள் மக்களை தவறாக வழி நடத்தி இருக்கோம். அது மட்டுமில்ல, மக்களுடைய பணத்தில் தான் அவர்கள் எவ்வளவு காரியங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தொலைபேசி அழைப்பினூடாக மேற்கொண்டு சொல்லுகிறார்கள். நீங்கள் வானொலியில் சொல்ல விடுகிறீர்கள், தடுத்து வைத்திருக்கிறீர்கள். சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாங்கள் நிச்சயமாக அவர்களை அழைத்து அவர்கள் வந்து அதற்கு பதில் கூற வேண்டும் என்றால் அவர்கள் மீதுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி, இங்கே வீடுகளை வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள், அதை வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இனி அமைப்புகள் மக்கள் கொடுக்கின்ற பணத்தில் தான் அவர்களுடைய நாளாந்த ஊதியம் போகின்ற என்றெல்லாம் கூறுகிறார்கள். இது எங்களால் நிரூபிக்க முடியாது. ஆனால் ஒரே தொல்லை என்னவென்றால், எங்களுக்கு நீங்கள் இடம் தருகிறீர்கள் வானொலி இதை பேசுவதற்கு. நீங்கள் அவர்களிடம் தான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். அவர்கள் பெறுவதற்கு தயங்குகிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு பார்ப்போம். இனி அரசர்களே,
இதே நேரத்தில் இப்ப நீங்கள் ஜிஎஸ்பி வரிச்சலுகை தொடர்பாக கூறும் பொழுது இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த வரி பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதார ரீதியா நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. IMF இலங்கை தொடர்பாக பொருளாதார நிலை தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் வெளியிட்டு இருக்கிறதா? IMF கூறியிருக்கிறது என்னென்று சொன்னால், தற்போதைய இந்த பொருளாதார நெருக்கடி வந்து அமெரிக்காவின் வரிச்சலுகையும் வந்து இலங்கைக்கு ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது இலங்கை வந்து தனது ஏற்றுமதி துறையை வெவ்வேறு நாடுகளுக்கு, உதாரணமாக ஆசிய பிராந்தியமாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், வெவ்வேறு நாடுகளுக்கு விஸ்தரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. இன்னொன்றை கூறியிருக்க, அதாவது தற்போது நீங்கள் பார்க்கலாம், இலங்கையின் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இந்த அதாவது மார்ச் மாதம், கடந்த மாதம் கூட ஏற்றுமதி வந்து 1.2 பில்லியன், இறக்குமதி வந்து 1.6 பில்லியன், கிட்டத்தட்ட 400 மில்லியன் டாலர்கள் துண்டு விழுந்தொகையாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கையின் ரூபாய் கூட தற்போது அமெரிக்க டாலர்களுக்கு எதிராக 2.8 விகிதம், கிட்டத்தட்ட 3 விகிதம், 2.3 விகிதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு டாலர் வந்து ஒரு பவுண்ட் வந்து இப்போது 400 ரூபாய்களாக இருக்கின்றது என்றால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டுதான் போகின்றது. அப்ப கொழும்பிலிருந்து கூறுகிறார்கள், இந்த தற்போதைய அமெரிக்காவின் வரியை நிறுத்துவதற்கு இலங்கை போடுகின்ற திட்டம் கூட பலன் அளிக்காது என்று தான் கூறுகிறார்கள். என்று சொன்னால் இலங்கையுடனான காம்படிட்டர்ஸ் என்று சொல்றது, இலங்கைக்கு போட்டியாக வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுடன் ஒப்பிடும் போது இலங்கை அதிக வரிகளை சுமந்ததாக இருக்கின்றது. இலங்கை ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவின் நலன்களுக்கு விட்டுக் கொடுத்து போக வேண்டும் என்று. ஆனால் IMF கூறியிருக்கின்றது, அடுத்த முறைக்கான தவணை பணத்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஆனாலும் இலங்கை வந்து தற்போதைய நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் வந்து பாரிய பின்னடைவை சந்திக்கும் என்ற துணையில் தான் கூறியிருக்கிறார்கள். எனவேதான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இப்போது GSP பிளஸ் வரிச்சலுகை தொடர்பான ஆய்வுகளை நடத்த வந்திருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிடம் இந்த அரசு கேட்கின்றது, இந்த வரிச்சலுகையை மேலும் விஸ்தரிக்க சொல்லி. தற்போது கிட்டத்தட்ட 65 தொடக்கம் 80 விகிதமான பொருட்களுக்கான வரிச்சலுகையை தான் அவர்கள் வழங்குகிறார்கள். இலங்கை கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை அங்கு ஏற்றுமதி செய்கின்றது. அப்ப அதனை இயலுமான வரை இன்னும் அதிகரித்து கிட்டத்தட்ட 100 விகிதம் என்ற துணியில் தான் இவர்கள் யோசிக்கிறார்கள். இப்போது 4ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரையிலும் அனுகுமார திசாநாயக்கா வந்து வியட்நாமுக்கு செல்கின்றார். வியட்நாமுக்கு அவர்கள் போவதே என்னென்று சொன்னால், அங்கும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்றை கொண்டு வருவதற்காக போகிறார். அதன் ஊடாக இந்த தற்போதைய வர்த்தகத்தை விரிவாக்குவதற்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான தற்போதைய போர் வந்து கிட்டத்தட்ட வர்த்தக போர் வந்து கிட்டத்தட்ட 500 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சீனாவின் ஏற்றுமதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை. ஆனால் சீனா அதனை இந்த நாடுகளுக்குத்தான் சீனா அதனை பகிரப் போகிறது. அப்ப இலங்கைக்கான போட்டி மேலும் அதிகரிக்க போகிறது என்றதான் IMF கூறின விளக்கம் வந்து IMF கூறியிருக்கின்றது. அப்ப இதிலிருந்து எவ்வாறு மீள்வார்கள் என்பதுதான். இப்ப இலங்கையின் காலநிலையும் அவ்வாறு இல்லை. இப்ப மழை வெள்ளத்தினால் வயல்கள் அழிந்திருக்கின்றன. இப்போ கடந்த வருடம் ஏற்பட்ட அந்த வெள்ளை பூச்சிகளின் தாக்கத்தினால் தென்னை உற்பத்தி, தெங்கு பொருட்களின் உற்பத்தி பாதிப்பு என்று சொல்லி தற்போதைய உலக ஒழுங்கும் புறச்சூழலும் இலங்கைக்கு சரியாக இல்லை, உள்ளக அரசியல் சூழலும் சரியாக இல்லை. எனவேதான் JVP முற்றுமுழுதாக இனவாதத்துக்குள் இறங்கி இருக்கின்றது. வட்டுக்கோட்டையை கைப்பற்றுவேன், வடமராட்சியை கைப்பற்றுவேன் என்று சொல்லி இனவாதத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் பலமான எதிர்கட்சி ஒன்று தென்னிலங்கையில் அமையும் போது JVP ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரும். இப்ப நீங்கள் JVP தொடர்பாக கூறும் பொழுது நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப வாக்குறுதிகள் நிறைய வழங்கி இருக்கின்றார். காணிகள் விடுவிப்பது, அரசியல் தீர்வு என்று கணக்க வாக்குறுதிகள். மீனவர்கள் தொடர்பாக ஏதாவது வாக்குறுதி வழங்கி இருக்கிறார்? அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம், மீனவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மீன்பிடியில் ஈடுபடலாம், அவர்களுடைய வருங்காலம் ஒரு சுபிட்ச பாதையில் செல்லும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கி இருக்கிறாரா? மீனவர் தொடர்பாக எதுவும் இல்லை. மீனவர் சங்க தலைவர் மீது தாக்குதல் நடத்திய என்றதையே அவர்கள் தாங்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இப்போது அதனை அடக்கி வாசிப்பதற்குத்தான் முற்படுகிறார்கள். இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழர் நலனை தாரை வாய்த்து கொடுத்ததாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் கூட மோடி வந்து பௌத்த துறவிகளின் காலில் விழுந்திருந்தார். ஆனால் உண்மையில் அவர் விழுந்திருக்க வேண்டியது தமிழ் மக்களின் காலில். ஏனென்று சொன்னால், போரினால் பாதிக்கப்பட்டு
தங்கள் பொருளாதாரம் அழிந்த நிலையிலும் இந்தியாவுக்கு வருஷம் வருஷம் $4 பில்லியன் இந்த தமிழ் மக்கள் வழங்குகிறார்கள் என்பதற்கு அவர் நன்றி கடனையாவது செலுத்தி இருக்க வேண்டும். அதையும் செலுத்தவில்லை. இலங்கை தற்போது இந்த அரசும் தமிழ் மக்களை கைவிட்டதாகத்தான் இருக்கின்றது. அது தமிழ் மக்களின் சொத்து, தமிழ் மக்களின் உடைமை என்னும் போது இந்தியாவோ இலங்கையோ யாரும் மதிப்பதில்லை. ஈவன் ஐரோப்பிய ஒன்றியம் கூட மதிப்பதில்லை என்பது தெளிவானது ஒன்று. தற்போதைய அரசை பொறுத்தவரையில் அதாவது இந்த தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வேன், அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பேன் என்றெல்லாம் கோஷம் போடுகிறார்களே தவிர முற்றும் முழுதாக அவர்களின் செயற்பாடுகளை பொறுத்தவரையில் கடந்த அரசுகளுக்கும் தற்போதைய அரசுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அண்மையில் கூட நாங்கள் பேசியிருந்தோம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அன்னை பூபதி அவர்களின் நினைவு தினம். அதை கூட கொண்டாட விடாமல் கைதியான விசாரணைக்கு அழைத்திருந்தார். அதாவது அவர் அவர் விடுதலை புலிகள் உறுப்பினரும் இல்லை, சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு அமைதிக்காக கேட்டார். அமைதிக்காக. இதே அரசுகள் தான் அன்னை தெரேசாவை தூக்கி கொண்டாடுகின்றது. இதே அரசுகள் தான் காந்தியை தூக்கி கொண்டாடுகிறது. ஆனால் திலீபனின் படத்தை அடித்துடைக்கிறார்கள் அல்லது சேதப்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் உண்மையில் திலீபன் அண்ணாவின் மரணத்துக்கு பிறகு, அன்னை பூபதியின் மரணத்துக்கு பிறகு நான் இவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. இப்ப எனக்கு காந்தியும் பெருசாக தெரிவதில்லை, அன்னை தெரேசாவும் பெருசாக தெரிவதில்லை. ஏனென்றால் முதலில் எண்கள் இனத்தில் இருக்கின்ற இனத்துக்காக பாடுபட்டவர்களை நாங்கள் மதிப்போம். அதற்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். அதனை மற்றவர்கள் மதிப்பார்களாக இருந்தால் அவர்களை இந்த உலகம், சரி இந்தியா இவர்களை மதிக்கும் என்று சொன்னால் நாங்கள் இந்திய தலைவர்களை மதிக்கலாம். சரி, நன்றி அரசோகளே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களையும் இனி இலங்கை தீவில் உள்ள சமகால அரசியல் நிலைமைகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.